Good evening, students. இன்னைக்கு நம்ம 5th மேக்ஸ்ல நியூ லெசன் டைம் நேரம் அப்படிங்கிற பாடம் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு பாடத்துக்கு போலாம். சரியா? ஓகே. ஸோ இந்த இமேஜ்ல பாக்குறவர் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு அறிஞர். இவர்கிட்ட வந்து சிலர் வந்து கேக்குறாங்க, படிக்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி. படிக்கிறதுனால பணம் கொட்ட போறது இல்ல. அப்புறம் ஏன் எல்லாரும் படிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாருன்னா, நம்ம வந்து பணம் சேர்ப்பதற்காக படிக்கல. பணம் வரும்போது எந்த மாதிரி ஒரு பண்போட வாழணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. சோ அப்ப அந்த ஒரு மேதையுடைய ஆளுமையான பதில் வந்து அவருடைய அனுபவத்தை எந்த அளவுக்கு நமக்கு சொல்லி புரிய வைக்குது அப்படின்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நம்ம படிக்கணும், பெரியவங்களாவும் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம படிக்கிறதே நம்ம சம்பாதிக்கிறதுக்காக தான். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு வந்து கல்வி அறிவை விட ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ஒழுக்கத்தை வளர்த்துக்கிறதுக்காக தான் நான் இந்த படிப்பே வந்து படிக்கிறேன். ஸோ அந்த படிப்பை வந்து நம்ம சரியான முறையில சரியா வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒழுக்கம்ங்கிறதும் தன்னால வரும். அதே சமயம் நமக்கு வந்து பணம் வந்தாலும் அதை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ரொம்ப அழகா தெரியுங்கிறத இந்த ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஒரு வார்த்தைகள், ஒரு வரிகள்ல இருந்து நமக்கு ரொம்ப அழகா புரிகிறது. ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு வந்து அவர் சொன்னது என்ன சொல்லியிருக்காரு? நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக படிக்கல. அந்த பணம் சம்பாதிக்கும் போது அதை எப்படி பயன்படுத்தணும்? எந்த மாதிரி நம்ம பண்பாடோட வளரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? சரி. நம்ம இப்ப பாடத்துக்கு போயிடலாமா? சரி. நமக்கு இந்த பாடத்துல நமக்கு என்ன பண்றோம்னா, நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாடத்தினுடைய தலைப்பு. நேரம்னா என்ன? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டைம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ டைம் அப்படிங்கிறது நம்மளுடைய கடிகாரத்தில் எல்லாருக்குமே நமக்கு டைம் பார்க்க தெரியுமா? ஏஎம், பிஎம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். முற்பகல், பிற்பகல். பிஃபோர் 12 பிஎம், ஆஃப்டர் 12 பிஎம். அதாவது இந்த 12 அப்படிங்கிறது வந்து இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். 2 பக்கமும் டான்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நள்ளிரவு 12 மணி முதல் ஆஃப்டர்நூன் மதியம் 12 மணி வரை உள்ள நேரத்தை முற்பகல். மதியம் 12 நள்ளிரவு 12 மணி வரை உள்ள நேரத்தை பிற்பகல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது நமக்கு தெரியும். இப்போ நம்முடைய நேரத்திற்கும் ரயில்வேல காட்டக்கூடிய நேரத்திற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதுல நம்மள எல்லாரும் 5ஆம் கிளாஸ் தான் படிக்கிறோம். நிறைய பேருக்கு வால் கிளாக்ல டைம் பார்க்கறது கூட கன்ஃபியூஷன் ஆகும். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். டைம்ஸ் காமிச்சு நீங்க எப்படி வந்து டைம் கண்டுபிடிக்கிறீங்கங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய நேரம் நார்மல் டைம்க்கும் ரயில்வே டைம்க்கும் உள்ள வித்தியாசம். ரயில்வே டைம் வந்து 24 ஹவர்ஸ் வால் கிளாக். நம்மளோடதெல்லாம் 12 ஹவர்ஸ் கிளாக். ஓகேவா? ஸோ 24 ஹவர்ஸ்னா மதியம் 12 மணி அப்படிங்கிறதுல இருந்து அடுத்து வரக்கூடியதை 13. 13 அப்படின்னா நமக்கு வந்து 1 மணி, மதியம் 1 மணின்னு அர்த்தம். 01:00 PM அர்த்தம். 14 அப்படின்னா 02 PM அப்படின்னு அர்த்தம். 15 அப்படின்னா 0
3 PM அப்படின்னு அர்த்தம். அப் டு இப்படி நம்ம நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 நள்ளிரவு 12 மணி அப்படிங்கிறது வந்து 24ல வந்து ஸ்டாப் ஆகும். ரயில்வே டைம் அப்படிங்கிறது 24 ஹவர்ஸ் கிளாக்ல ஒர்க் பண்ணுது. ஓகேவா? சரி. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து ரீகால் பண்ணலாம். ஏஎம் எது? பிஎம் எது? எந்தெந்த நேரத்த நம்ம வந்து ஏஎம்ல கொண்டு வருவோம்? எந்தெந்த நேரத்துல பிஎம்ல கொண்டு வருவோம்? ஹவர்ஸ் என்ன? மினிட்ஸ் என்ன? செகண்ட்ஸ் என்ன? இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்னா ரீகேப் பண்ண போறோம். ஸோ நார்மல் டைம் அண்ட் ரயில்வே டைம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இப்ப நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த பாடத்துல வந்து நம்ம பார்க்க போறது. நமக்கு நார்மல் டைமே நெறைய பேருக்கு இன்னோ கிளாக் பார்த்து டைம் சொல்ல தெரியாது. நார்மல் டைம் அண்ட் ரயில்வே டைம். சரி. சில ஆக்டிவிட்டீஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஸோ 12 மிட்நைட் நள்ளிரவு 12 மணின்னு வச்சுக்கோங்க. மிட்நைட் 12 மணின்னா 0:20 AM அப்படின்னு சொல்றோம். 0:49 AM. அதாவது இது நள்ளிரவு 12:45. நள்ளிரவு 1 மணி. நல்லி விடியற்காலை 4 மணி. இப்படி இருக்கா? 24 ஹவர்ஸ் கிளாக்ல வந்து என்ன ஆகும்னா, இதெல்லாம் இப்படியே தான் வரும். அதாவது நார்மல் கிளாக்லயும் நான் இந்த டைம் தான். 24 ஹவர்ஸ் கிளாக்லயும் இந்த 12 மதியம் நூன் மாறுறதுல இருந்து தான் 24 ஹவர்ஸ் கிளாக் என்ன சாரி நார்மல் கிளாக் என்ன ஆகும்னா 12:01 PM அப்படின்னு ஆகுறது. இங்க வந்து 12:59 வரைக்கும் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. 1 PM அப்படின்னு எழுதுறது உங்களுடைய 24 ஹவர்ஸ் கிளாக்ல 13 ஹவர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். 2 PM அப்படின்னு எழுதுறத 24 ஹவர்ஸ் கிளாக்ல 14 ஹவர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். சரியா? சரி. இப்போ சில ஆக்டிவிட்டீஸ நம்ம ஏஎம்மா இல்ல பிஎம்மா இல்ல ரயில்வே டைமா எப்படிங்கிறது பார்க்க போறோம். ஒரு ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஒரே நிமிஷம். சரி. இங்க பாருங்க. இப்போ I put on my pajamas. I eat breakfast. I go to sleep. I eat dinner. Sunrise. I wake up. I go home from school. I go to school. சரி. இதுல எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்க வந்து காலையில பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிக்கிறது ஏஎம்ல வரும். சூரியன் உதிக்கிறது ஏஎம்ல வரும். கரெக்ட்டா? கரெக்ட்டா சொல்றீங்களா? ஸ்கூலுக்கு போகணும். எஸ். நம்ம காலையில போவோம். பிரேக்ஃபாஸ்ட் எஸ். காலையில சாப்பிட்டுட்டு போவோம். அடுத்தது ஸ்கூ ஐ கோ ஹோம் ஃப்ரம் ஐ கோ ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். சோ நீங்க என்ன சொல்றீங்க? காலையில எழுந்திருக்கிறீங்க. சூரியன் உதிக்கிறாரு. சூரியன் உதிக்கிறாரு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க. ஸ்கூலுக்கு போறீங்க. ஓகேவா? இதை ஏஎம்ல சார்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. பேலன்ஸ் இருக்கிறத பிஎம்ல சார்ட் அவுட் பண்ண போறீங்க. சோ இது பிஎம்ல போடுறீங்க. பார்ப்போம். டின்னர் பிஎம்ல போடுறீங்க. பார்க்கலாம். ஐ புட் மை ஆன் மை பைஜாமாஸ். இது எங்க வருது? பிஎம்ல. ஸ்லீப் வந்து நமக்கு யூசுவலா வந்து பிஎம் தான்.
சரியா? ஏன்னா நைட்டு தான் தூங்குவோம். காலையில எந்திரிப்போம், நைட்டு தூங்குவோம். ஸோ அத ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் போட்டிருக்கும். ஸோ இங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் கரெக்ட்டா வருதா? பாருங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகணும். இப்ப ஆன்சர்ஸ் பாருங்க. காலையில சன் ரைஸ் ஆகுது. நம்ம எழுந்திருக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம். ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறோம். ஸ்கூலுக்கு போறோம். இதெல்லாம் என்ன வேலை? காலையில் செய்யக்கூடிய வேலைகள். அப்போ இதெல்லாம் எந்த டைமு? ஏஎம்ல நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள். சரி, பிஎம். பிஎம்ல என்ன பண்றோம்? ஐ ஈட் டின்னர். I go from school. I go home from school. I put on my pajamas. I go to sleep. ஓகேவா? சரி. இப்ப ஏஎம், பிஎம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? இப்போ இங்க உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் காட்டுறேன். ஒரு 1 மினிட் அப்படிங்கிறது எவ்வளவு செகண்ட்ஸ்? இந்த பேசிக் விஷயம் வந்து நமக்கு தெரியணும். ஓகேங்களா? சோ இந்த பேசிக் விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்தடுத்தது நம்ம வந்து டைம் கால்குலேஷன் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? சோ பேசிக் கால்குலேஷன் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் கால்குலேஷன் மினிட்ஸ், செகண்ட்ஸ், ஹவர்ஸ் அதுக்கு போயிடலாமா? ஓகே.
சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்ப எதுக்கு போறோம் அப்படின்னா, மினிட்ஸ், செகண்ட்ஸ், ஹவர்ஸ் கால்குலேஷன் எப்படி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போறோம். சரிங்களா? ஸோ அது தெரிஞ்சாதான் நம்ம வால் கிளாக்ல டைம் பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன தெரியும். இப்போ 12 மணி 25 நிமிடம், 2 மணி, மதியம் 2 மணி 15 நிமிடம் அப்படின்னா எப்படி நம்ம இந்த நிமிடங்களை கால்குலேட் பண்றது? மினிட்ஸ் கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏன்னா இந்த பாடம் ஃபுல்லாவே நமக்கு என்னன்னா ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்துல வந்து ஜஸ்ட் வந்து நார்மல் டைமும் ரயில்வே டைமும் கன்வர்ஷன் எப்படி நடக்கும் அதே மாதிரி இப்போ மதியம் 12 மணி அப்படின்னா 4 மணி நேரம் சேர்க்கும் போது என்ன மணி வரும்? 1, 2, 3, 4. ஸோ 4 மணி நேரம் சேர்த்தால் 12லிருந்து 4 மணி நேரத்தை கூட்டினால் எத்தனை மணி நேரங்கள் சரியாக நமக்கு கிடைக்கும்? மாலை எந்த மணியில் நாம் இந்த இடத்தை சென்றடைவோம்? அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஜெனரல் கான்செப்ட் தான் இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு எலாபரேட் பண்ணி உங்களுடைய இதை வந்து இது பண்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து பொதுவான விஷயங்கள். நமக்கு வால் கிளாக்ல டைம் பார்க்கறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கக்கூடிய ஒரு பாடம் தான். அதனாலதான் 5th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1லயே நீங்க இத பாக்குறீங்க. ஸோ 1 மினிட் அப்படிங்கிறது எவ்வளவு செகண்ட்ஸ்? 60 செகண்ட்ஸ் இல்லையா? 60 வினாடிகள். ஒரு நிமிடம் என்பது 60 வினாடிகள். ஒரு மணி நேரம் 1 ஹவர் என்பது எவ்வளவு நிமிடங்கள்? வினாடிகள் போச்சு, இப்ப நிமிடங்கள் வருது. 60 நிமிடங்கள். கரெக்டா? சோ உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 60 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு நிமிடம். 1 மினிட். இங்கிலீஷ்ல மினிட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல நிமிடம் அப்படின்னு சொல்லுவோம். 1 அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் அப்படிங்கிறது 1 அண்ட் ஹாஃப். ஓகேவா? சரி. இத நீங்க மினிட்ஸ்ல சொல்லுவீங்களா? 1 அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்க செகண்ட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா 90 செகண்ட்ஸ். பிகாஸ் 1 மினிட் இஸ் 60 செகண்ட்ஸ் அப்படின்னா ஹாஃப் மினிட் இஸ் 30 செகண்ட்ஸ். அதை நம்ம போர்ட்ல நோட் பண்ணிவோமா? சோ இதெல்லாம் நமக்கு வந்து ஜென்ரலா இதுதான் தெரிஞ்சுக்கணும். அதாவது 1 மினிட், ஏன்னா இது தெரிஞ்சாதான் இனி வரக்கூடிய வகுப்புகள்ல நமக்கு 1 minute equal to 60 seconds. Half minute equal to 30 seconds. 1 hour equal to 60 minutes. இப்ப இங்க half, அப்போ 1 hour 60 minutes அப்படின்னா அதுல பாதி தான் half an hour. அப்ப half an hour எவ்வளவு மினிட்ஸ் வரும்? 30 மினிட்ஸ் வருமா? சரி, இப்போ நமக்கு இதுக்கு ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1/4 hour அப்படிங்கிறாங்க. 1/4 hour அதாவது ஒரு மணி நேரம் அப்படின்னா 60 வினா. ஒரு மணி நேரம் அப்படின்னா 60 நிமிடங்கள். சோ இதே வந்து உங்களுக்கு கால் மணி அப்படின்னு வச்சுக்கோங்க. கால் 1/4 அப்படின்னா 15. 1/2 அப்படின்னா 30. சரிங்களா? 1/3/4 அப்படின்னா டைம்ல 45. அப்புறம் தான் 60. 15, 30, 45, 60. இப்படிதான் வந்து நம்ம வால் கிளாக்ல பிரிப்போம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய நார்மல் கிளாக் உங்களுக்கு கிளாக்கே காட்டுறேன் பாருங்க. இந்த கிளாக்ல பாத்துட்டீங்கன்னா இந்த 3ற்கு பெரிய முள் வந்தா அதை வந்து கால் மணி தியாலம் அப்படின்னு சொல்லுவோம். 6க்கு வந்தா அரை, 9க்கு வந்தா முக்கால், 12ற்கு வந்தால் 1 முழுவதாக. சோ இந்த பெரிய முள்ளானது 60 நிமிடங்களில் இதை ஒரு முறை சுற்றி வருவதற்கு ஆகும். ஓகேவா? ஒரு ஒரு குட்டி 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 லைனுக்கும் ஒரு நிமிஷம், ஒரு நிமிடங்கள் எடுத்துக்கும். நம்ம பேச்சு வழக்குல நிமிஷம்னு சொல்லுவோம், மினிட்ஸ். ஓகேவா? சோ இந்த குட்டி 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 இப்ப இங்க 1 o'clock அப்படிங்கிறது எதுன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
1 மணியில் சிறிய முள்ளும் 12 மணியில் பெரிய முள்ளும் இருந்தால் அதை 1 o'clock அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வால் கிளாக் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் தான் உங்களுக்கு இங்க பண்ண முடியும். ஸோ அப்பதான் உங்களுக்கு என்ன தெரியும், டைம் கால்குலேஷன் 2 o'clock. இதுல எது 2 o'clock நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சாட் செஷன் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சிறிய முள் எந்த எண்ல இருந்து பெரிய முள் 12ல் இருந்தால் அதுதான் நம்ம கேட்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டைம். சோ சிறிய முள் இங்க நமக்கு வந்து 2ல இருக்கணும், பெரிய முள்ளானது 12ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது 2 o'clock அப்படின்னு சொல்லுவோம். இதுல இந்த 4 கிளாக்ல எந்த கிளாக் 2 o'clock காட்டுது சொல்லுங்க பார்க்கலாம். இது 4 மணி, இது 2 மணி, இது 1 மணி, இது 7 மணி. பிகாஸ் இதுல சிறிய முள் 4ல இருக்கு, இதுல சிறிய முள் 2ல, பெரிய முள் 12ல, இதுல சிறிய முள் 1ல, பெரிய முள் 12ல, இதுல சிறிய முள் 7ல, பெரிய முள் 12ல. சோ அப்ப 2 மணி 2 2 2 இது கரெக்ட். வெரி குட். சோ நம்ம டைம் ஃபர்ஸ்ட் நமக்கு நார்மல் டைம் பார்க்கறதுக்கு தெரிஞ்சாதான் ரயில்வே டைம்க்கு நம்ம போக முடியும். சரிங்களா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்க போறோம்னா நார்மல் டைம் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நார்மல் டைம் கிளாக் பார்க்கறதுக்கு பழகினாதான் இந்த நிமிடங்கள் எப்படி மேம் கால்குலேட் பண்றாங்க? இந்த 12ல இருந்து 1க்குள்ள 5, 10, 15, 20 அப்படி அந்த 1, 2, 3 இது அப்படி இந்த குட்டி 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 குட்டியா இருக்கு தெரியுமா? இத கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. இங்க 12க்கு வரதுக்குள்ள இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வரதுக்குள்ள 60 டாட் இருக்கும். 60 சிறிய 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 டாட்ஸ் இருக்கும். சோ அதுதான் 60 மினிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க வந்து இந்த இடத்துல இருந்து இங்க மூவ் ஆகி இப்ப வந்து 3 மணி சரியா? இந்த பெரிய முள்ளானது மூவ் ஆகி இந்த இடத்துல வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3-5 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நின்னா 3-4, 3-3, 3-2. 2ல வந்து நின்னா 3-10, 3-10, 3-15, 3-20, 3-25, 3-23.5. அப்போ இந்த 3:30, 3:30 அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை இந்த இடத்துல நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 26, 27, 3 மணி 27 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இங்க 3 o'clock எது? This one. நீங்க சாட் செஷன் அன்மியூட் பண்ணி டைம் சொல்லி பழகினாதான் உங்களுக்கு வால் கிளாக்ல டைம் பார்க்கறதுக்கும் பழகுவீங்க. 4 o'clock இதுல எது? சொல்லுங்க பார்க்கலாம். இது 4 o'clock. இதுவா? இது என்ன மணி? 9 மணி. இது 4 மணி. 5 5 o'clock. இது வந்து 2 o'clock, 5 o'clock, 10 o'clock, 1 o'clock. இங்க இது 5 o'clock. சோ சிறிய முள் எதுல எந்த எண்ணில் இருந்து 12 நோக்கி பெரிய முள் உள்ளதோ அதுதான் அந்த டைம் சொல்லுவோம். இப்ப இங்க சின்ன முள் வந்து 2ல இருக்கு, பெரிய முள் 12 பார்த்து இருக்கு. சோ அப்போ 2 மணி, 5 மணி, 10 மணி, 1 மணி. இந்த சின்ன முள் ஒரு எண்ல இருந்து பெரிய முள் தான் சுத்தி வரும். ஒரே எண்ல தான் சின்ன முள் வந்து இப்போ 1 அப்படிங்கிறது வந்து 2க்கு மாறும்போது இந்த பெரிய முள்ளானது இந்த கடிகாரத்தை 60 வினாடிகள் 60 மினிட்ஸ் சுத்தி ஃபுல்லா வந்திருக்கும். வந்தாதான் இது 2க்கு போகும். இந்த சின்ன முள் நவுந்து 2க்கு, நவுந்து 3க்கு, நவுந்து 4க்கு அப்படி வரும். ஓகேவா? சோ அப்ப இங்க 5 o'clock அப்படிங்கிறது எது? This one. அடுத்தது 6 o'clock. இப்ப 6க்கு பாருங்க நேர்கோட்டில் அமைந்திருக்கும். 6 o'clock அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல இருந்து தான் ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் தெரியுமா? செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள். இப்ப 3 மணி அப்படின்னு இருக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ரைட் ஆங்கிள். திஸ் ஒன் இஸ் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். கரெக்டா? சோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் இந்த வால் கிளாக் வச்சுதான் நம்ம வந்து அடுத்த டேர்முக்கு ஆங்கிள்ஸ் உடைய ஃபுல் கண்டினியூட்டி டேர்ம் 2ல வருது. ஃபர்ஸ்ட் பாடமே வருது நமக்கு.
ஸோ இந்த வால் கிளாக் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் எல்லாமே படிப்போம். நம்ம இப்போ வந்து ஆங்கிள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு ஆங்கிள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப இங்க 6 மணிங்கிறது என்னது? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். 6 o'clock. 7 o'clock. 7 o'clock எது சொல்லுங்க பார்க்கலாம்? 7, 12 2 முட்களும் ஒரே இதுல அமைந்தால் அதை 12 மணின்னு சொல்லுவோம். சிறிய முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே இடத்தில் அமைந்தால் அது 12. 5, 10, 7, 7 o'clock. 8 o'clock. 8 o'clock எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? இதுவா? இதுவா? This one or this one? 8 o'clock எது சொல்லுங்க பார்க்கலாம்? lavender, purple color. Very good. ஆன்சர்ஸ் கரெக்டா பண்றீங்க. ஸோ டைம் பார்க்கறதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நார்மல் டைமிங் நமக்கு தெரிஞ்சாதான் ரயில்வே டைமிங்குள்ள நம்மளால என்டர் ஆக முடியும். ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் நான் நிறைய வச்சிருக்கேன். இந்த கிளாஸ்ல சம் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்குறோம். அடுத்த கிளாஸ்ல இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம்னா நமக்கு ரயில்வே டைம் அப்படிங்கிற கான்செப்டும் கிளியர் ஆயிடும். இப்போ இங்க 9 o'clock பர்பிள் கலர். வெரி குட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு 4-5 இமேஜஸ் பார்த்தோன்னே ஈஸியா நம்மளால டைம் சொல்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? ஸோ 10 மணி இப்ப இங்க வந்து 10ல இருக்கு. வெரி குட். ஆன்சர்ஸ் வந்து பண்றீங்க. சூப்பர். ஸோ கரெக்டா பண்றீங்க அதுவும். வெரி வெரி குட். ஸோ 2 சென்டர்ல இருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து சாட் செஷன்ல பண்ணீங்கன்னா தான் நாங்களும் வந்து இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா என்ன சொல்லி கொடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்ப இந்த கிளாக் பார்க்கும்போது உங்களுக்கு டைம் வந்து ஈஸியா இப்ப வந்து நீங்க வீட்ல எல்லாருமே நான் யாருமே வந்து டிஜிட்டல் வாட்ச் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான வாட்சஸ் பார்த்து பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து டைம் கால்குலேஷன்னா என்னன்னு தெரியும். இல்லைன்னா கால்குலேஷன் தெரியாது. டிஜிட்டல் வாட்ச்ல உங்களுக்கு வந்து டைம் ஆனது பார்த்தீங்கன்னா 12:30 இந்த மாதிரி கொடுத்துரும் உங்களுக்கு. 12:20 PM அப்படின்னு கொடுத்துரும். ஸோ அந்த 12 PM 12:45 PM அப்படின்னா உங்களுக்கு அது 12:45னா எப்படி இந்த முட்கள் வந்து நிற்கும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாம போயிடும் இந்த டிஜிட்டல் வாட்ச் பார்த்து பழகினீங்க அப்படின்னா. ஸோ நீங்க வீட்ல எல்லார் வீட்லயுமே இந்த கிளாக் இருக்கும். யார் வீட்லயும் வால் கிளாக் இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ அதனால கண்டிப்பா இந்த கிளாக்க வச்சு டைம் பார்த்து பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 12 o'clock எது? 2 முட்களும் ஒரே இடத்தில் சந்திக்கின்ற 12 மணியை தான் 12 o'clock அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து டைம் பார்க்கறதுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். கரெக்டாவும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். கரெக்டா தப்பாங்கிறத விட நம்ம ஆன்சர் பண்ணினாதான் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், படிக்கிறோமா, இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமா அப்படிங்கிறது நமக்குமே தெரியும். சரிங்களா? சோ சரியோ தவறோ பட் உங்களுக்கு தெரிஞ்ச விடைய நீங்க சொல்லுங்க. சொல்லும்போது தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ இப்ப நம்ம இந்த என்ன கால்குலேஷன் பார்த்துட்டு இருந்தோம்? மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் கால்குலேஷன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? சோ 1/4 ஹார்னா 15 நிமிடங்கள். 15 மினிட்ஸ். ஓகேவா? சோ இதுல ஒரு 20 கொஸ்டின் இருக்கு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். ஹாஃப் மினிட் அப்படின்னா அரை நிமிடம் அப்படின்னா 30 செகண்ட். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். 60 நிமிடங்கள் அப்படின்னா 1 மணி நேரம். ஒரு நாள் 24 மணி நேரம். 1 டே இஸ் 24 hours. ஓகேவா? ஆன்சர் சொல்றீங்க. இன்னும் ட்ரை பண்ணுங்க. கால் 1/4 டே அப்படின்னா எவ்வளோ? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா எவ்வளோ நேரம்? ஏதோ சம் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க பார்க்கலாமா?
தேர்ட் ஆப்ஷன் அப்படி சொல்லியிருக்கீங்க. தேர்ட் ஆப்ஷன் கரெக்டா தப்பான்னு செக் பண்ணுவோம். ஹாஃப் டே கால் டே 24 ஹவர்ஸ் கிடையாது. 24 ஹவர்ஸ்னா ஒரு நாள். அதுல பாதி, பாதியிலையும் பாதி. பாதினா 12 மணி நேரம். அதிலும் பாதி அப்படின்னா 6 மணி நேரம். ஓகேங்களா? சோ இங்க 1/4 டே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. How many seconds are in 1 minute? ஒரு நிமிஷத்துல எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கு? 60 செகண்ட்ஸ். கரெக்டா? சோ இத டக்குன்னு ஃபாஸ்டா பாத்துருவோமா 20மே? How many minutes are in 1 hour? 60 minutes are in 1 hour. Convert 120 seconds to minute. ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். அப்போ 120 செகண்ட கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2ஆ 3ஆ 4ஆ? வெரி குட். கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. சூப்பர்ப். இன்னைக்கு தான் வந்து எல்லாருமே வந்து நல்லா வந்து ஃபாஸ்டா ஆன்சர் பண்றதுக்கு வந்திருக்கீங்க. கன்வெர்ட் 180 minutes to hours. எவ்வளோ ஹார்ஸ் வரும்? 2ஆ 3ஆ? 3 hours. 16னா 1 hour, 120னா 2 hour, 180னா 3 hours. How many seconds are in 2 minutes? 60 வந்து 1 minute, 120 வந்து 2 minutes. கரெக்டா? ஓகே. Convert 3600 seconds to hours. So, seconds. ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ 3600னா எவ்வளவு மணி நேரம் வரும்? ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள். ஓகேவா? ஒரு செகண்ட் அப்படிங்கிறது வந்து 60 செகண்ட்ங்கிறது 1 மினிட். அப்ப கனெக்ட் பண்ணுங்க. 60 மினிட்ஸ்ங்கிறது 1 hour. 1 hour, 2 hour, 3 hour, 4 hour? சரி, நீங்க 1 hour சொல்றீங்க. கரெக்ட். வெரி குட். 60 into 60, 3600. வெரி குட். How many minutes are in 2 hours? ஒரு மணி நேரத்திற்கு 60னா 2 மணி நேரத்துக்கு 120. கரெக்ட். Convert 90 minutes to hours. 90 minutesனா 60. இங்க ஆப்ஷன் 1.5. How many seconds are in 3 minutes? ஒரு நிமிஷத்துக்கு 60னா 3 நிமிஷத்துக்கு? வெரி குட். சோ செகண்ட்ஸ், மினிட்ஸ், டைம் கால்குலேஷன் தெரிஞ்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். 7200 செகண்ட்ஸ் டு ஹார்ஸ் சொல்லியிருக்காங்க. 7200 செகண்ட்ஸ்ல எவ்வளோ மினிட்ஸ் இருக்கு? டிவைடட் பை 60 போட்டீங்கன்னா 120 மினிட்ஸ் கிடைக்கும். 120 மினிட்ஸ் இஸ் 2 ஹார்ஸ். ஓகேவா? சோ எல்லா ஆன்சர்ஸ்மே கரெக்டா பண்ணீங்க. இந்த கால்குலேஷன்ஸ், இந்த மினிட்ஸ், இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து ரயில்வே டைம் பார்க்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்ததுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததாப்பா? சோ இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். சூப்பர். நல்லா கோஆப்பரேட் பண்ணீங்க. இதே மாதிரி வரக்கூடிய எல்லா கிளாஸஸ்லயும் ஆன்சர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ரயில்வே டைம் பார்க்க போறோம். இன்னைக்கு நார்மல் டைம் கிளாக் பார்த்து மினிட்ஸ், செகண்ட்ஸ், ஹார்ஸ் எல்லாமே கால்குலேஷன்ஸ் பார்த்தோம். எல்லா ஆக்டிவிட்டீஸ்ல பார்த்தோம். சோ அடுத்த வகுப்புல நம்ம என்ன பண்ண போறோம்? ரயில்வே டைமும் இதே மாதிரி உங்களுக்கு கேமிங் ஆக்டிவிட்டீஸாவே கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ எல்லாரும் ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருங்க. நீங்க எல்லாரும் வால் கிளாக்ல போய் டைம் பார்த்து பழகிட்டு வாங்க வீட்ல. சோ இதோட இன்னைக்கு கிளாஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழா.